அஜித்துக்கு 50th மூவி மங்காத்தா எப்படியோ அதே மாதிரி எஸ்கேக்கு இந்த பராசக்தி. சிவானோட பெரிய ஃபேன் நான். எனக்கு சிவானா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி. எனக்கு மூவி சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தமிழ் தீ பரவட்டும். படம் வந்து தமிழை பற்றி அவங்கவுங்க மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து அது யாருக்கு ஹிந்தி தேவையோ அவங்க படிச்சுக்கோங்க, யாருக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது படிச்சுக்கோங்க, மற்றவங்க அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எடுத்திருக்காங்க படம். ரொம்ப முக்கியமானதுண்ணா, ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஊர் பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் எஸ்கே ஃபேனாக வந்து இப்போ ஃபஸ்ட் FDFS வரணும்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எஸ்கே வந்து லைக் அப்கிரேட் ஆகிட்டே இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஜெயம் ரவிலாம் வந்து நெகட்டிவ் ரோலில் நம்ம பார்த்ததே கிடையாது. லைக் சூப்பராக இருந்துச்சு, அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலி ஒரு ஹீரோ ஸ்ட்ராங் ஆக்கிறதே வில்லன் கேரக்டர் தான் சொல்லுவேன். அவர் அதை செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஆஸ் யூஷுவல் சுதா அவங்களோட ஃபஸ்ட் மூவி பார்த்துட்டு ஓடிடியில் அது லைக் அவங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு வந்து நான் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அது ஆக்சுவலி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த 60s நடந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நிறைய பேருக்கு அவேராக இருக்குமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, லைக் அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு இந்த மூவி வந்து ஒரு நல்ல மூவின்னு நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு தமிழ் மொழி முக்கியம், அதோட தன்மை நம்ம எப்படி காப்பாற்றிக்கொண்டதை பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி வந்துட்டு லைக் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு படத்தில் ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த படத்திலோட கான்செப்டே வந்து நாங்கள் ஹிந்தியை வந்து எதிர்க்கலை, அதை எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதுதான் படத்தோட கான்செப்டே. ப்ளஸ் கண்ணன் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 80s 90s உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு ஓரளவு இப்போ ஒரு 8th 9th படிக்கிற பசங்கள்லாம் எப்படி நமக்கு தமிழ் பேசுகிறோம், இது எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இது தேவைதானா அப்படின்னு. கண்டிப்பாக தேவைதான். நமக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அவனை எழுதினா மட்டும் பத்தாது, அது எங்கேருந்து உருவாச்சு அப்போ நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்களே லாங்குவேஜ் பேஸ் பண்ண ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கான அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் பற்றின ஒரு படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்குது, பார்த்தா நல்லா இருக்குது. மொழிக்காண்டி நம்ம ஊரில் ஒரு போரே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் பண்ண ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதர்வான், சிவகார்த்திகேயன் காம்போ, ரவிமோகனோட வில்லனிசம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 1965 ஒரு மொழிக்காக, மொழி பற்றுள்ள மொழிக்காக நம்ம ஊரில் ஒரு போரே நடந்திருக்கு. பார்த்து தான் எனக்கே தெரியுது.